ஹலோ ஹலோ நான் தான் பேசுகிறேன். சி செல்வராஜன், கிராம நிர்வாக அலுவலர், ஓய்வு, தஞ்சாவூர். என்றும் அன்புடன். நான் ஒரு தடவை சாப்பிட்டால் மறுபடியும் பசி எடுக்கத்தான் செய்யும். அதேபோல் திருக்குறள் உலக பொதுமொழி. நாம் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வடிவமைத்து எழுதியுள்ளார். அதை எப்பொழுதும் நாம் படிக்க வேண்டும், அந்த கருத்துக்களை கேட்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இந்த மக்கள் பேட்டியில் தினமும் ஒரு குறளுக்கு விளக்கம் சொல்கிறேன். என் விளக்கத்தை தான் சொல்கிறேன். நீங்கள் கேளுங்கள், மகிழுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முதலில் கடவுள் வாழ்த்து திருக்குறளில் ஒரு குறளை சொல்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. அப்படி என்றால் ஆ, தமிழ் மொழியில் ஆ என்ற எழுத்துத்தான் முதலில் வருகிறது. அப்புறம் ஆ கா ஞா என்று வருகிறது. இதைத்தான் அவர் சொல்கிறார். அதேபோல் இந்த உலகம் உண்டாவதற்கு இறைவன் முதற்காரணம். அப்புறம் ஆ கான்னு வருகிறதில்ல, அது மக்களை வாழ்வாதாரத்தை மேம்படுத்த விரிவுபடுத்தப்படுகிறது இறைவனால். அதைத்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று சொல்கிறார். ஆ என்ற எழுத்து எப்படி முதலில் வருகிறதோ தமிழ் மொழியில், அதுபோல் இறைவன் என்பவர்தான் உலகிற்கு முதலில் வந்தார். அவர்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அதன் அடிப்படையில் தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. என் மொழியும் வளர்ந்தது. ஆ என்ற எழுத்தில் தொடங்கி மொழியும் வளர்ந்தது. இறைவன் என்ற வடிவத்தில் தான் உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த குறளை சொல்கிறார். அம்மா என்றால் ஆ வரும், அப்பா என்றால் ஆ வரும். அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். ஆ என்ற எழுத்தில் முதலில் ஆரம்பித்து தான் ஆ என்ற எழுத்து உயிரெழுத்து. அதில் ஒரு ஆயுத எழுத்து உள்ளது, அக்கு என்ற எழுத்து. மற்றவை எல்லாம் மெய் எழுத்துக்கள். அதே போல் இறைவன் என்பவர் உயிரானவர். அவர் மெய் எழுத்துக்கள் போல உலகை உருவாக்கி வந்திருக்கிறார். மனிதர்கள் மூளை மூலமாக உருவாக்கி வந்திருக்கிறார். அதைத்தான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்ற அடிப்படையில் அந்த குறள் விளக்கப்பட்டுள்ளது. ஆ என்றால் அம்மா, ஆ என்றால் அப்பா. இதில் உலகம் அடங்கிவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.